நெல்சனை தாக்க சென்ற ராஜா பைரோன் நாம் தமிழர் கட்சியை வம்பிழுக்கும் தாவேக்காவினர். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் காலையிலிருந்து அதிகப்படியாக பேசுபொருளாக இணையத்தில் இருப்பது இந்த நிகழ்வு தான். அட்வொகேட் நெல்சன் அப்படிங்கிற இந்த நபர் தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட ஒரு ஆதாரங்களோடு இல்லாமல் முழுக்க முழுக்க வெறும் பொய் குற்றச்சாட்டுகளே அடுக்கி வைத்து கொண்டிருக்கிற ஒரு நபராக அனைவராலும் அறியப்பட்டவர். அவரிட பல முறை பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அவதூறுகளை வீசுவதற்கு ஒரே ஒரு முறையாவது நீ ஆதாரங்களோடு பேசு, நானும் பேசுகிறேன், நான் என்னென்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் பேசுகிறோம்ல, உன்னால் முடிந்தால் அதை செய்து காட்டுங்கிற மாதிரி கேட்டதற்கு எந்த ஒரு இடத்திலும் இதுவரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அதற்கான பதில் கொடுத்தது கிடையாது. அதற்கு மாறாக வேறு வேறு கதைகளை பார்த்திங்கன்னா இட்டுக்கட்டி இடுவது அப்படிங்கிற அந்த வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நபர் தான் இந்த நெல்சன். இன்றைய தினம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ராஜபுரம் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போதும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுதும் அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரவில் இருக்காருன்னா அது அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸில் அவர்களுடைய அந்த பொருளை பற்றி தவறாகவும் தேவையில்லாத இட்டுக்கட்டு மல கதைகள் எப்படி சொல்கிறாரோ கட்சிக்கு, அது மாதிரி இதற்கும் அவர் கதை சொல்லியிருக்காரு. இதை கேட்பதற்காக அவங்க வீடு தேடி போயிருக்காரு. இது மாதிரியான ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க, இதனால் ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ அதற்கான ஒரு ஆதாரத்தை ப்ரூஃப் கொடுத்துட்டு நீங்கள் பேசணும்ல, அதை கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்னு கேட்ட உடனே அது ஏதோ கைகலப்பாகி சண்டையாயிடுது, என்னமோ நடந்தது. அது நம்ம அதற்குள்ளே போனோம் அப்படின்னா முழு விசாரணை பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ அந்த நிகழ்வு நடந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ரவுடி கும்பலை ஏவி இப்படி பண்ணுது, நாம் தமிழர் கட்சி அவ்வளோ ரவுடி கும்பல். இன்னும் சொல்லப்போனால் திமுகவே இத்தனை வருஷம் பேசியும் என்னை எதுவுமே செய்யலை, ஆனால் நாம் தமிழர் கட்சி பாருங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஏன்டா அவன் மானங்கட்டு இருக்கான், சூடு சுரணம் இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இது அந்த விஷயத்துக்காகவும் நம்ம பதிவு பண்ணல. ஆனால் என்னென்னா, உடனடியாக நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய சுனந்தா ஐடி விங் ஹெட் அவங்களுடைய ஒரு சேட்டை எடுத்து அவர் போடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே பேஸ்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னு அவங்க கேட்கும்போது இவர் உடனே நீங்கள் என்ன எனக்கு அரசியல் நாகரிகம்லாம் சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை பற்றிலாம் தப்பாக பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்ற மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறாரு. சரி ஓகேப்பா, நீ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதுக்கான கான்சிக்வன்ஸ், அது இதற்கான எதிர்ப்பினை என்ன வருது அப்படிங்கிறதுக்கு நீ தான் பொறுப்புங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்து போட்டு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி நாள் நடந்ததை அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் போன மாதத்திற்கு, அதாவது தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் நாம் தமிழர் கட்சி பற்றிய ஒரு அவதூறுகளுக்கு சான்றோடு அவங்க பதில் அளித்த நிகழ்வு அது. அதுக்கு நீங்கள் இன்டர்வியூவாக கூட கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் அப்படிலாம் பேசிட்டு இப்போ என்னமோ அது என்னை மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திசை திருப்பியிருக்காரு. அதற்கான எல்லா ப்ரூஃபும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த சேட். அதில் நீங்கள் ஓகே எனக்கு இந்த ஃபார்மெட்டை தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, இப்போ நாம் தமிழர் கட்சியை ஏதோ தவறான கட்சி போல் இங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னொன்னே உடனே இதை வைத்து நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்தலாம், அவர்களை தவறாக இந்த மக்கள் முன்பு காண்பிக்கலாம் அப்படிங்கிற வேலையை இவர் எடுத்து பண்ணுறாரு. யாருக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. மீண்டும் சொல்கிறேன், ராஜாபுரம் அவர்களுக்கும் இவருக்கும் நடந்த அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறது அவர்கள் பேசிக்கொள்ளட்டும், அதன் மூலயமாக நடக்கட்டும். ஆனால் இதற்குள் நாம் தமிழர் கட்சியை இழுத்து விடுவது, நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத விடயமாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்ததில் நான் காணொலியில் ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலே வந்திருக்கு. அதில் ராஜாபுரம் அவர்களையும் குண்டர்கள் வைத்து அவங்க தாக்கியிருக்காங்க, அவரையும் தாக்கியிருக்கிற அந்த விஷயமும் அதில் பதிவாயிருக்கு. அதனால் இது என்ன நிகழ்வு அப்படிங்கிறது முழுக்க விசாரணை செய்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் பேச போனது தான் இது அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இதை காணொலி வாயிலாக நம்ம பதிவு செய்கிறோம்.